நாமங்கள் என்ற தலைப்புல தேவனுடைய நாமங்களை குறித்து தியானித்துக் கொண்டு வந்தோம். முதல் நாமம் என்ன அப்படின்னா எபினேசர் என்று சொல்லி நம்ம தியானித்தோம். இரண்டாவதாக ஆண்டவருக்கு இன்னொரு பெயரை நம்ம தியானித்தோம். யெகோவா ஓசேனோ என்று சொல்லி நம்ம தியானித்தோம். மூன்றாவதாக யெகோவா சபயோத் என்று நம்ம தியானித்தோம். அதுக்கு அடுத்தபடியாக இன்றைக்கு நாம இன்னொரு நாமங்களை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஞாபகம் இருக்கா? கடைசியாக யெகோவா சபயோத், சேனைகளின் கர்த்தர் என்று சொல்லி நம்ம தியானித்தோம். நிறைய காரியங்களே உங்களுக்கு சொன்னேன். ஆண்டவர் நம்மை ஒரு ஆவிக்குரிய போர் வீரர்களாக இருக்கிறவர்களாக ஆண்டவர் நம்மை உருவாகி சொல்லி நிறைய காரியங்கள் உங்களுக்கு சொன்னேன். இன்றைக்கு கூட நம்ம அதோடு கூட இன்னொரு நாமம், தேவனுடைய நாமம் யெகோவா ரஃபா என்று சொல்லி இன்றைக்கு யெகோவா ரஃபாவை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆமா, இன்றைக்கு யெகோவா ரஃபா அப்படின்றால் என்ன? சுகமாக்குகிற ஆண்டவர், சுகமாக்குகிற ஆண்டவர். அப்போ ஒரு மனுஷனுக்கு தெய்வீக சுகம் ரொம்ப அவசியம், ரொம்ப முக்கியம். இப்போ தெய்வீக சுகம் இல்லை என்றால் அவனால நிம்மதியாகவே வாழ முடியாது. ஒரு மனுஷனுக்கு தெய்வீக சுகம் இல்லை என்றால் அவனால நிம்மதியாக வாழ முடியாது. அவன் சொல்லுவான், நான் இருக்கிறத விட செத்து போறது நல்லா இருக்கும். ஏன்னா அவனுக்கு ஆரோக்கியம் இல்லைன்னா, தெய்வீக சுகம் இல்லைன்னா அவனுக்கு நிம்மதியே இருக்காது. ஆமென். அப்ப ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை அப்படின்னா தெய்வீக சுகம் ரொம்ப முக்கியம், ஆரோக்கியம். அப்போ இன்றைக்கு கர்த்தர் நம்மை எப்படி ஆண்டவர் நம்மை அழைக்கிறார், அதாவது ஆண்டவர் நம்ம எப்படி அழைக்கிறோம்னா யெகோவா ரஃபா, ஆண்டவர் நம்மை சுகமாக்குகிறவர் என்று வேதம் சொல்கிறது. ஆமென். ஆண்டவர் உன்னை என்னையும் ஆண்டவர் சுகமாக்குவார் என்று சொல்கிறார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் இன்னைக்கு நம்மை என்ன சொல்றாருன்னா உங்களை நான் சுகமாக்குவேன் என்று சொல்லுகிறார். அப்போ புரிந்து கொள்ளுங்கள், நமக்கு ஒரு டாக்டர் நமக்கு உண்டு. அந்த டாக்டர் தான் ஜீசஸ். ஹல்லேலூயா. நம்ம ஃபேமிலி டாக்டர், குடும்ப டாக்டர். என்ன சொல்றீங்க? ஆமா, அதாவது உங்களுக்கு எல்லாம் ஒரு ஃபேமிலி டாக்டர்னு ஒண்ணு இருப்பாங்க. இருக்கிறாங்களா? இல்லையா? நீங்க பாத்தீங்கன்னா அவர்கிட்ட தான் போவாங்க எப்பவுமே. வேற எந்த டாக்டர் கிட்ட போனாலும் அவங்க செட் ஆகாது. ஒருவேளை ஒரு தொலைவுல டிரான்ஸ்பர் ஆகி போனாலும் கூட அங்கதான் என்ன பண்ணுவாங்க, தொலைவு கூட பாராம அங்கதான் போவாங்க. அவங்க பிள்ளைங்க, அவங்க பேரண்ட்ஸ், உறவினர்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்க, இந்த ஃபேமிலி டாக்டர் கிட்ட தான் போவாங்க. ஏன்னா அந்த ஃபேமிலி டாக்டருக்கு தெரியும், அவங்களுக்கு எல்லாம் ஹிஸ்டரியே தெரியும், அவங்க ஹிஸ்டரியே தெரியும். இதுக்கு முன்னாடி அவர் என்னெல்லாம் பார்த்துருக்கிறாரு, என்னெல்லாம் மருந்து மாத்திரை கொடுத்துருக்கிறாரு அப்படின்றது அவருக்கு நல்லா தெரியும். அதனால என்னன்னா சிலருக்கு அவங்க கிட்ட போனாதான் ஒரு திருப்தியா இருக்கும். ஆமா, அப்போ நல்லா கவனிங்க. அப்போ நம்ம டாக்டர் எப்படிப்பட்ட டாக்டர்னா எல்லா டாக்டரை விட பெரிய டாக்டர் தான் நம்முடைய டாக்டர். ஹல்லேலூயா. நம்முடைய டாக்டர் எல்லா டாக்டரை விட பெரிய டாக்டர். அப்போ அவரு பேர் என்ன? ஜீசஸ். அவர் பேர் என்ன? ஜீசஸ். அவருடைய கிளினிக் பெயர் என்ன அப்படின்னா கிராஸ் கிளினிக், சிலுவைநாதர் கிளினிக். என்ன சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆமா, அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா? எப்போனா அவர்கிட்ட போகலாம், நோ ப்ராப்ளம், எப்போனா போகலாம். பீஸ் எவ்வளவு அவர்கிட்ட? டாக்டர்கிட்ட பீஸ் போனீங்கன்னா 500 ரூபாய் இல்லாம வரவே முடியாது. பீஸு, மருந்து, மாத்திரை எல்லாம் எழுதி 560 ரூபாய் 600 ரூபாய் வச்சுப்பாங்க. சார் 300 ரூபாய் தான் சார் எடுத்துன்னு வந்துருக்கேன், 500 ரூபாய் ஆயிடுச்சு. அப்போ நல்லா கவனிங்க. அப்போ சில டாக்டர் கிட்ட போனோம்னா வித்தியாசம் இருக்குது. அதாவது நிறைய இருக்கலாம், இல்ல குறைவா இருக்கலாம். ஆனா நம்முடைய டாக்டர் ஜீசஸ் அவர்கிட்ட என்னன்னா பீஸே இல்ல, இலவசம். ஹல்லேலூயா. ஆமா, பீஸே இல்ல, அவருக்கு இலவசம். எப்ப வேணா பார்க்கலாமா? எப்ப வேணா பார்க்கலாம். 24 hours அவர்கிட்ட பார்க்கலாம். ஆமென். ஆமா,
இல்ல சில டைம்ல எனக்கு முடியல, வீட்டுக்கு வந்து பாப்பாரா? கூப்பிட்டா வந்துடுவாரு. என்ன சொல்றீங்க? நம்ம டாக்டர் கூப்பிட்டு வருவாரா, வரமாட்டாரா? ஆமா. சரி, எந்த ஊர்ல இருப்பாரு? எல்லா ஊர்லயும் இருப்பாரு. அதனால இவ்வளோ பெரிய டாக்டர் நம்ம கிட்ட இருக்கும்போது நம்ம ஏன் பயப்படணும்? சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு குடும்ப டாக்டரா இருக்கிறாரு. அவரு என்ன நமக்கு பலவீனம் வந்தாலும் அவர் சுகமாக்குற தேவனாக. அல்லேலூயா. அப்போ நாம ஒரு நாளும் நம்ம டாக்டர் நம்ம கிட்ட இருக்கும்போது நாம ஒரு நாளும் கவலைப்பட தேவையில்லை, நம்ம பயப்பட தேவையில்லை. அல்லேலூயா. நம்முடைய எல்லா டாக்டரை விட நம்முடைய டாக்டர் பெரிய டாக்டர். ஆமே. நல்லா கவனிங்க. அவர்கிட்ட அதாவது என்னன்னா ஸ்கேன்லாம் எடுப்பாரா டாக்டர்? ஸ்கேன்லாம் எடுப்பாரா டாக்டர்? எக்ஸ்ரே, ஸ்கேனு, ஆபரேஷன் எல்லாம் பண்ணுவாரா? ஆபரேஷன் எல்லாம் பண்ணவே மாட்டார். ஆபரேஷன் எல்லாமே சுகமாக்குவார். ஸ்கேனு அவர் கண்களே ஸ்கேன் தான். அவர் பார்த்தாலே சொல்லிடுவார். என்ன சொல்றீங்க? ஆமா. அதனால நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. நம்ம டாக்டர் நம்ம கிட்ட இருக்கிறாரு. நீங்க எப்ப கூப்பிட்டாலும் அவர் வந்து உங்களை சுகமாக்கும். புரிந்து கொள்ளுங்கள். நன்றாய் கவனிங்கள். யாத்திராகம புஸ்தகம் எடுத்துக் கொள்ளுங்கள். யாத்திராகம புஸ்தகம் 15வது அதிகாரம் 26வது வசனத்தை யாராவது வாசிங்க பார்க்கலாம். என்ன பண்ணுங்க? சீக்கிரம் வாசிங்க. யாத்திராகமம் 15:26. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியாயங்களை கைக்கொண்டார். நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளை ஒன்றையும் எனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். ஓகே, எடுத்துக்கலாம் அந்த வசனத்தை. ஓகே, என்ன சொல்றாரு பாருங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரிய கர்த்தர். கை தட்டுக்கு பார்க்கலாம். அவரே நமக்கு பரிகாரியாக இருக்கிறார். அப்போ நல்லா கவனிங்க. இது மூல மொழியில என்ன போட்டிருக்குன்னா, அதாவது யெகோவா ரஃபா என்று போடப்பட்டிருக்கிறது. மூல மொழியில யெகோவா ரஃபா பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் எனக்கு யெகோவா ரஃபாவாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நம்மை சுகமாக்குற ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில வாழ்க்கை சிலரை பாருங்களேன். சிலர் பாத்தீங்கன்னா அப்படியே கடுகளோட இருப்பாங்க. பாத்திருக்கீங்களா? ஆமா, அவங்க முகத்தையே பார்த்தா தெரிஞ்சிடும். அப்படியே கடுகளோடு. சில ஆட்களை பாத்தீங்கன்னா எந்த ஜோக் அடிச்சாலும் சிரிக்கவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அது அவங்க சுபாவம், அவங்க நேச்சர் அப்படிதான் இருப்பாங்க. சில நேரத்துல சந்தோஷமான நேரத்துல பாருங்க, அவங்க சிரிக்கிறதே அபூர்வம். ரொம்ப சிரிக்கிறது ரொம்ப அபூர்வம். அப்போ பாருங்க, சில நேரத்துல வந்து அவங்க அப்படியே முகத்தை பார்க்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா சிரிக்க மாட்டாங்க. அப்படியே ரொம்ப உட்காந்துருப்பாங்க. ஏதோ அவங்க வாழ்க்கையில நடந்தது அதை நினைச்சு என்ன பண்ணுவாங்க, உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆனா எப்பவுமே அவங்களுக்கு அப்படிதான் இருப்பாங்க. ஆனா ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய சுபாவம், அவங்களுடைய நேச்சர் அப்படிதான். ஆமே. அப்போ நம்முடைய ஆண்டவருடைய சுபாவம் என்ன தெரியுமா? அவர் சுகமாக்குவதுதான் அவருடைய சுபாவம். அல்லேலூயா. அவர் சுகமாக்குவதுதான் அவருடைய சுபாவமே, நேச்சர். அவர் பார்த்தா சுகமாயிடும், அவர் வந்தா சுகமாயிடும், அவர் தொட்டா சுகமாயிடும். அல்லேலூயா. ஆமா. அதனால புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய ஆண்டவர் சுகமாக்குகிற கர்த்தரா இருக்கிறாரு. ஆமென். புரிந்து கொள்ளுங்க, நம்முடைய ஆண்டவர் சுபாவமே சுகமாக்குவதுதான். அப்போ உன்னை ஆண்டவர் சுகமாக்கி உன்னை நல்லா வைத்திருப்பதுதான் தேவன் விரும்புறார். ஆமென். என்ன சொல்றீங்க? உங்களுக்கு விருப்பமா? நான் சுகமா இருக்கணும் எத்தனை பேர் விரும்புறீங்க? நான் பலனும் இருப்பது உங்களுக்கு விருப்பமா? பலனும் இருப்பது விருப்பமா? ஆரோக்கியமா இருக்கணுமா?
அப்போ ஆண்டவர் அதற்காக தான் நம்மள என்ன பண்ணிருக்காரு, நம்மள தேவனுடைய பிள்ளையாய் மாற்றி, நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நீ பலனோடு இருக்கணும், சுகத்தோடு இருக்கணும்ன்றதுதான் தேவனுடைய விருப்பமா இருக்கிறது. ஆமென். அப்ப புரிந்து கொள்ளுங்கள், நல்லா கவனிங்கள். அவரு அதாவது நீங்க பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் சுகமாக்குகிறவர் என்பதற்கு சாட்சியாக பைபிள்ல அநேக காரியங்கள் எழுதியிருக்கிறது. புதிய ஏற்பாடு மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டிலையும் ஆண்டவர் என்ன பண்றாரு, சுகமாக்குகிறவர் என்று பைபிள்ல சாட்சியாக நிறைய இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு பைபிள் இருந்து சொல்ல போகிறேன். முதலாவதாக நம்முடைய யெகோவா ரஃபா, அவர் சுகமாக்குகிறவர் என்பதற்கு ஒரு நல்ல ஆதாரம் என்னன்னா, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் நீங்க பாத்தீங்கன்னா 40 வருஷம் வனாந்திரத்துல நடந்து அலைந்து திரிந்து கொண்டே இருந்தார்கள். தெரியுமா அவங்களுக்கு? ஆமா. அப்போ அவங்களுக்கெல்லாம் என்ன இல்லை, பஸ் கிடையாது, ஷேர் ஆட்டோ கிடையாது, அவங்களுக்கெல்லாம் டூ வீலர் கிடையாது, எந்த ஒரு வசதி வாய்ப்புகளும் கிடையாது. அப்பெல்லாம் அவங்க என்ன பண்ண, நடந்துட்டே நடைபயணமா தான் என்ன பண்ணுவாங்க, வந்துட்டே இருப்பாங்க. அப்போ அவங்க பாருங்க, கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் நடந்தார்களாம், 40 வருஷம் நடந்தார்களாம். நான் பைபிள்ல போட்டிருக்கு, 40 வருஷம் நடந்தார்களே. அவங்களுக்கு என்ன கால் வீங்கி போச்சா, அவங்களுக்கு என்ன வலி ஏற்படுத்துச்சா, இல்ல அவங்க போய் ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தாங்களா, இல்ல மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்டாங்களா அப்படின்னு பைபிள் எழுதுக்குதா? எங்கேயுமே எழுது. பைபிள்ல போட்டிருக்கு, அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை, அவருடைய பலம் குறுகி போகவும் இல்லை. அதை வாசிங்க, உபாகம் புஸ்தகம் 8:4 வாசிங்க பார்க்கலாம். என்ன போட்டிருக்கு? உபாகமும் 8:4. உபாகமும் 8:4. 40 வருஷமும் கால் வீங்கவும் இல்லை. இருக்கா பைபிள்ல? கால் என்ன இல்லை, கால் வீங்கவும் இல்லைங்க. நம்ம கொஞ்சம் நடந்து போனாலே என்ன பண்ண தெரியுமா, ஆமா காலெல்லாம் வலிக்குது. இங்க இருந்து பிடிசிக்கு போனாக்கா அவன்தான் இடுப்பெல்லாம் போயிடுது. கொஞ்சம் பஸ்ல இங்க இருந்து பாரிஸ் வரைக்கும் உட்காந்து போனா காலெல்லாம் வீங்கி போயிடுது. எழுந்தா நின்னா வீங்குது, உட்கார்ந்தா வீங்குது, நடந்தா வலிக்குது. இஸ்ரவேல் ஜனங்கள் பைபிள் போட்டிருக்கு, அவங்க 40 வருஷம் நடந்தாங்கன்னா, எங்கெல்லாம் நடந்தாங்க நம்ம போட்டல, நடந்தாங்க அவ்வளவுதான். ஆனா அவங்களுக்கு வலி இல்லை, அவங்களுக்கு வீக்கம் இல்லை, அவங்க கால் வீக்கவும் இல்லை. அவங்க பாருங்க, பைபிள் சொல்லுகிறது, அவங்க பலனோடு சுகத்தோடு ஆண்டவர் அவர்களை வைத்திருந்தார். அல்லேலூயா. பலனோடு சுகத்தோடு ஆண்டவர் வைத்திருந்தார். பைபிள் ஆதாரமா சொல்லுகிறது. ஏன் அவங்க சுகத்தோடு இருந்தாங்க, ஏன் அவங்க ஆரோக்கியத்தோடு இருந்தாங்க அப்படின்னு போனீங்கன்னா, யெகோவா ரஃபா அவங்களோடு கூட சென்றார். அல்லேலூயா. யெகோவா ரஃபா சுகமாக்குகிற ஆண்டவர் அவங்களோடு கூட சென்றார். பகலிலே மேகஸ்தம்பமாகவும் இரவிலே அக்னி ஸ்தம்பமாகவும் அந்த யெகோவா ரஃபா அவங்களோடு கூட சென்றார். அல்லேலூயா. பாருங்க, தேவ மகிமையில அவங்க இருந்ததுனால, தேவனுடைய பிரசனத்துல அவங்க இருந்ததுனால, பைபிள்ல போட்டுட்டு அவர்கள் கோத்திரங்களில ஒருவனும் பலவீனப்பட்டவன் யாருமே கிடையாது. ஆமென். அவங்க கோத்திரங்களில பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. வாசிங்க அந்த வசனத்தை, சங்கீதம் 105:37 வாசிங்க. என்ன போட்டிருக்கு? சங்கீதம் 105:37. அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. அப்போ நம்முடைய ஆண்டவர் யெகோவா ரஃபா ஆச்சு. அப்ப நம்ம சுகமாக்குகிற ஆண்டவர் ஆச்சு. அப்போ உங்களை ஆண்டவர் அவர் பலவீனத்தோடு உங்களை விட்டுருவாருன்றீங்களா? சொல்லுங்க, உங்களை வியாதியோடு அப்படியே விட்டுருவாருன்றீங்களா? இல்ல, உங்களை ஆண்டவர் சுகமாக்குகிறவர். உங்களை பலத்தோடு ஆண்டவர் வைத்து
உங்களை ஆண்டவர் அவருடைய காரியங்களுக்காக அவர் பயன்படுத்துகிற ஒரு தேவனா இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்போ அவங்களுக்கு எங்க இருந்து இந்த பலன் வந்தது? எங்க இருந்தது அவங்களுக்கு இந்த சுகம் வந்தது? பைபிள்ல போட்டிருக்கு, அவங்க அக்னி ஸ்தம்பத்துல இருந்தாங்க, மேக ஸ்தம்பத்துல இருந்தாங்க, தேவ மகிமையில இருந்தாங்க, தேவனுடைய பிரசனத்துல இருந்தாங்க. அதனாலதான் அவர்கள் கோத்திரங்களில ஒருவனும் பலவீனப்பட்டு போகவில்லை. ஆமென். வயசாக ஆக ஆக எல்லாமே என்ன ஆகும்? ஆமா, எல்லாம் டேமேஜ் ஆகிடும். தெரியுமா உங்களுக்கு? வயசு ஏற 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 எல்லா மனுஷனுக்கும் டேமேஜ் ஆகிடும். சிலருக்கு சின்ன வயசுலயே சுகர் வந்துடும். பாத்துக்கீங்களா? சின்ன வயசுலயே சுகர் வந்துச்சு. ஒரு பையனை பார்த்தேன், சின்ன பையன், வாலிப வயசு பையன். அவன் சொல்றான், பாஸ்டர் எனக்கு சுகர் பாஸ்டர். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு வியாதி பெருகி போயிடுச்சு. அல்லேலூயா. பிபி இன்னைக்கு ஏகப்பட்ட வியாதிகள் பெருகி போயிடுச்சு. ஆனா அந்த காலத்துல எல்லாம் வியாதிலாம் கிடையாது. அந்த காலத்துல பலவீனம்லாம் கிடையாது. அந்த காலத்துல வலியோ வேதனையோ கிடையாது. ஆனா அவங்கெல்லாம் பைபிள போட்டுட்டு அவங்கெல்லாம் பலத்தோடு சிவத்தோடு இருந்தார்கள். கர்த்தர் அவர்களை பயன்படுத்தினார். அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்க, என்ன சொல்றேன்னா, எந்த ஒரு மனுஷன் தேவ சமூகத்துல தேவ மகிமைக்குள்ள தேவனுடைய பிரசனத்திற்குள்ள இருக்கிறானோ அவனுக்கு ஒரு நாளும் வியாதி வரவே வராது. நாம என்ன சொல்றீங்க? அல்லேலூயா. ஆமா, அதுதான் முக்கியம். இன்னைக்கு நம்ம தேவ சமூகத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். நான் சொல்றேன், இன்னைக்கு ஆண்டவர் சுகம் எங்கதமா அவனுக்கு ஆண்டவர் கொடுத்து அனுப்புறாரு. தேவ சமூகத்துல இருந்தா அவனுக்கு சுகத்தை கொடுக்கிறார். தேவனுடைய பலனை தான் ஆண்டவர் கொடுத்து அனுப்புகிறார். ஒரு ஹீலிங் சென்டர் இருக்கு, ஆரோக்கியம், அதாவது என்னன்னா ஒரு சுகமளிக்கிற ஒரு என்ன சொல்றது, ஒரு நிறுவனம், அதாவது என்ன சொல்றது, ஒரு சபைதான் இது ஹீலிங் சென்டர். ஒரு பெதஸ்தா குளம் இது. ஒரு பெதஸ்தா குளம். ஆமா, இந்த இடத்துல யாரு வரானோ அவன் சுகமாகி தான் போவான். அல்லேலூயா. அவன் பலனை பெற்றுக்கொண்டு தான் போவான். அவன் ஆரோக்கியத்தை பெற்றுக்கொண்டு தான் போவான். புரிந்து கொள்ளுங்கள், உங்க நேரத்தை எங்க செலவு பண்றீங்க? தேவையில்லாத இடங்களில போய் நம்ம நேரத்தெல்லாம் எனர்ஜி எல்லாம் என்ன பண்ண தெரியுமா? அப்படியே ஊட்டுறோம். வேர்வை சிந்தி அப்படியே ஊட்டுறோம். தேவ சமூகத்துக்கு வந்தா பாருங்க, முழங்கால் படியிடுது கிடையாது. தேவ சமூகத்துல எழுந்து நின்று ஆராதிக்கிறது கிடையாது. தேவ சமூகத்துல உட்கார்ந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு ஓடுறது. எப்படிங்க பேரன் உங்களுக்கு வரும்? எப்படி உங்களுக்கு ஆண்டவர் சுகமாக்க முடியும்? எப்படி உங்களுக்கு ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்க முடியும்? அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள், இது சுகமாக்குற இடம், இது ஹீலிங் சென்டர். தேவ பிரசன்னம் வர 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 என்ன ஆகுனா, ஒரு மனுஷன் வியாதியெல்லாம் நீங்கி அவன் சுகமாகி போவான். பைபிள் சொல்லுகிறது, அபிஷேகம் நுகத்தை முறித்து போடும், வியாதியை முறித்து போடும். அல்லேலூயா. தேவனுடைய வல்லமை வரும்பொழுது வியாதி இருக்கவே இருக்காது. தேவனுடைய பிரசன்னம் இறங்க 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 அங்க இருக்கிற பலவீனமெல்லாம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. அல்லேலூயா. ஆமாங்க, நம்ம ஆண்டவரை ஆராதிக்கும் போதே உங்களுக்கு ஃபீலிங் சென்றடும். கர்த்தருடைய ஆவியானவர் இறங்க 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 உனக்குள்ள ஒரு ஆரோக்கியம் வரும், உனக்குள்ள ஒரு பலன் வரும். கர்த்தர் என்ன பண்ணுவாரு? சுகமாகும். அந்த மாதிரி இன்னைக்கு எப்படி நம்ம உட்கார்றோம் தேவ சமூகத்துல, எல்லாம் முடிஞ்சு வரும். அதனாலதான் நமக்கு சில நேரத்துல எல்லாம் நமக்கு என்ன தெரியுமா, தேவையில்லாத வழியெல்லாம் வருது, தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் வருது. காரணம் என்ன தெரியுமா? எல்லாம் தேவ பிரச்சனத்துல நம்ம இருக்காம தேவ பிரச்சனை எல்லாம் முடிஞ்ச பிறகு வரும். எப்படி கர்த்தர் சுகமாக்க முடியும்? அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள், அவருக்கு பயந்தவர்கள் மேல ஆரோக்கியம் இருக்கும். அவர் சட்டையின் கீழே ஆரோக்கியம் இருக்கும். அவருக்கு பயந்தவர்கள் மேல நீதியின் சூரியன் உதிக்கும். அப்போ இது சட்டைனா என்ன? தெய்வ பிரசன்னம் தான்.
இஸ்ரவேலின் தேவனாகிய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்திருக்கிற உங்களுக்கு நிறைவான பலன் உண்டாவது. அப்ப தேவ பிரசனத்துல எந்த ஒரு மனுஷன் வருகிறானோ அவனுக்கு ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுத்து அனுப்புகிறார். எந்த அளவுக்கு அவன் தேவ மகிமைக்குள்ள அவன் வந்து உட்காரானோ அந்த அளவுக்கு தான் அவனுக்கு ஆரோக்கிய சுகத்தை ஆண்டவர் கொடுத்து அனுப்புகிறார். அல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்க அப்படி தேவ பிரசனத்துக்குள்ள நீங்க வர ஆரம்பிச்சீங்கன்னா நான் சொல்றேன், அதாவது எந்த ஒரு ஊராருக்கு வர அந்த வியாதி ஒரு நாள் வர. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? திரும்பி பாருங்க, உலகத்துல எத்தனையோ பேர் டாக்டர்கள் நாடி போறாங்க. எத்தனையோ பேரு முடியாம இன்னைக்கு மரித்து போறாங்க. டாக்டர்கள் கை வச்சிடுறாங்க, இது முடியாது, இதை பார்க்க முடியாது, அதனால நீங்க இவங்களை கொண்டு போயிடுங்கன்றாங்க. இதுக்கெல்லாம் மருந்து மாத்திரையே இல்ல அப்படின்றாங்க. இதுக்கெல்லாம் இன்னும் மருந்து மாத்திரையே வரலன்றாங்க. என்ன சொல்றது? அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட தெரியுமா? யெகோவா ரப்பா. அல்லேலூயா. அவர் எந்த வியாதியை சுகமாக்க வல்லமை உள்ளவர். அதுக்காக தான் நான் சொல்றேன், பைபிள்ல போட்டிருக்கு, இஸ்ரவேல் தேசத்தார் அவங்க தேவ மகிமைக்குள்ள இருந்ததுனால, தேவனுடைய பிரசனத்துக்குள்ள இருந்ததுனால அவர்கள் கோத்திரத்துல யாரும் பலவீனப்பட்ட ஒருவரும் இதான் வேதம். ஆமென். புரிந்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, அதாவது பைபிள் எப்படி சொல்லுகிறது, ஆண்டவர் உபாகம் 8 நாள்ல நீங்க திருப்பி வாசிங்க, 8 நாள் வாசிங்க. என்ன போட்டு பாருங்க, உபாகம் திருப்பி இப்போ வாசிங்க. இந்த 40 வருஷமும் மேலிருந்த வஸ்திரம் பழுக்க போகவும் இல்லை, கால் வீங்கவும் இல்லை. அப்போ கால்கள் வீங்கவும் இல்லை, கால்கள் வீங்கவும் இல்ல. அப்போ இந்த கால்களை பைபிள்ல போட்டிருக்கு, இந்த கால்களை மான் கால்களை போல கர்த்தர் மாற்றுவார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த விரலை கர்த்தர் தருவார். சொல்ற ஆண்டவரே, இதெல்லாம் எங்க வரும் தெரியுமா? தேவ பிரசனத்தை தான் கிடைக்கிறது. ஆமென். தேவனுடைய மகிமையில தான் நீ வந்திருக்கும் பொழுது அந்த பலனை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அதனால்தான் அடிக்கடி சொல்றது, ஆராதனைக்கு வாங்க, ஆராதனைக்கு வந்து உட்காருங்க, தேவையில்லாத வியாதி போயிடும், அடிக்கடி வருகிற பிரச்சனை மாறும். இதெல்லாம் எதுக்குன்னா தீர்வு இங்கதான், தேவ சத்தம் தீர்வு. ஏன்னா தேவன் உலாவுகிற இடம், தேவன் அசைவாடுகிற இடம், பரிசுத்த ஆவியானவர் எங்கேயாக விடுதலை உண்டு. அல்லேலூயா. ஆமா, ஆவியானவர் வந்தான்னா சுகமாக்கி தான் அனுப்புவார். அல்லேலூயா. ஆமா, அவர் எங்க அசைவாடி கொண்டிருக்கிறார். அப்போ நீங்க எந்த அளவுக்கு நீங்க தேவ மகிமைக்குள்ள வரீங்களோ, தேவ பிரசனத்துக்குள்ள வரீங்களோ, அந்த அளவுக்கு நீங்க சுகமாயிருப்பீர்கள். ஆமென். ஓகே. அதுக்கு அடுத்து நல்லா கவனிங்க. இரண்டாவது, எசேக்கியா ராஜாவை ஆண்டவர் சுகமாக்கினார். எசேக்கியா ராஜா, அதாவது நான் எது சொல்றேன்னா, பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் யெகோவா ரப்பா சுகமாக்குகிற ஆண்டவர் என்பதை வேதம் நமக்கு சாட்சியா சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆமென். புரிந்து கொள்ளுங்கள். சில நேரத்துல நம்ம டாக்டர்லயே நாடி போய் கொண்டிருக்கிறோம். நல்லது, டாக்டர்கிட்ட போக, அவசரத்துக்கு போகலாம். ஆனா அது எப்போதுமே நீங்க என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. நல்லது கிடையாது. ஏன்னா நம்ம டாக்டரை விட்டுட்டு, நம்ம டாக்டர் ஹீலிங் டாக்டர் ஆச்சு, அதனால நீங்க அவர்கிட்ட தான் நீங்க கேட்கணும். அவர் தான் சுகமாக்கணும். நிரந்தர வலி அவரால் தான் போக முடியும், நிரந்தர வியாதி அவரால் தான் போக முடியும். என்ன சொல்றீங்க? எத்தனை கேன்சர் வியாதினா சுகமாக்கிறாரு நம்ம டாக்டர்? சுகமாக்கிறாரா? ஆமா, மருந்தே இல்லைன்றாங்க. ஆனா நம்ம டாக்டர் அப்படி இல்லை, கேன்சர் வியாதினா சுகமாக்கல. நம்ம சர்ச்சுக்கு ஒரு அம்மா வராங்க, மாஸ்டர் தான் போய் கேன்சர் இந்த கருணை அம்மா, அவங்க பேரு அம்மா சங்கீதம். அவங்க கேன்சர் வியாதினால ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. டாக்டர் எல்லாம் சொல்லிட்டாங்க, பாப்பமா இது ரொம்ப ஸ்டேஜுக்கு போயிடுச்சு, இது முடியாது. கடைசியில பாஸ்டர்மா போய் எவ்வளவு நாள் அவங்களுக்கு ஜெபம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு விசுவாசமா சொல்லி கொடுப்பாங்க, என்ன பேருக்கு சொல்லி கொடுத்து விசுவாசமா பண்ணி நீங்க பாத்தீங்கன்னா அவங்க கேன்சர் இருக்கிற மாதிரி அவங்க இல்ல, உற்சாகமா இருக்காங்க. டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க, இல்லம்மா கேன்சர்ல எந்த அறிகுறியும் தெரியல, இனிமேல் நீங்க என்ன பண்ணுங்க, வராம நீங்க காத்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா. பாருங்க, கேன்சர்ல இருக்கிறவங்களையே கர்த்தர் காப்பாற்றுகிறார். சாதாரண தலைவலி இதெல்லாம்.
ஆமென். புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய ஆண்டவர் யெகோவா ரப்பா. ஆமென். அப்ப எசேக்கியா ராஜாவை ஆண்டவர் சுகமாக்கினார். எசேக்கியா ராஜா பெரிய ராஜா. ஒரு நாள் அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, வியாதி வந்துச்சு. அதாவது வேத பண்டிதர்கள் சொல்றாங்க, எசேக்கியா ராஜாவுக்கு வந்து கேன்சர் வந்துச்சு. கேன்சர் அவனுக்கு தெரியல. அதனால என்னாச்சு, அவன் ஒரு நாள் அப்படியே படுக்கையில ஆயிட்டான். அதனால ரொம்ப வேதனையோடு இருக்கிறான். இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா தீர்க்கதரிசி வர, ஏசாயா தீர்க்கதரிசி என்ன பண்றாரு, வர வந்து சொல்றாரு, நீ அதாவது உன்னுடைய காரியத்தை நீ ஒழுங்குபடுத்தும், நீ பிழைக்க மாட்டே, நீ செத்து போவே சொல்லிட்டார். எப்படி இருக்க பாத்தீங்க. அதாவது அவன் ஒரு பக்கம் வியாதினால கஷ்டப்படுறான். ஆனா இவர் வந்து என்ன சொல்றாருன்னா, வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துப்பா, அதனால நீ வந்து பிழைக்க மாட்டே, நீ செத்து போ. அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயி போச்சு. உடனே நிலைய அவன் டாக்டர் நாடி போல, பெரிய டாக்டர் கர்த்தர் நம்முடைய ஆண்டவர் இயேசுவை நோக்கி கத்தி கதறி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சான். ஆண்டவரே, நான் உனக்கு முன்பாக உண்மை உத்தமமா இருந்தனே, எனக்கு போய் இந்த வியாதியா, ஏண்டவரே என்னை கைவிடாதீங்க ஆண்டவரே, எப்படியாவது இந்த சுகப்படுத்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அழுது கதறி ஜெபம் பண்ணா பாருங்க. ஏசாயா சொல்லிட்டு தீர்க்கதரிசனமா சொல்லிட்டு வாசப்படியை தாண்டி போறாரு. போன உடனே பரவத்திலிருந்து ஒரு வார்த்தை வருது ஏசாயாவுக்கு நேரா, நீ போய் சொல்லு. போனவர் திரும்பி வராரு. வந்து சொல்றாரு, கர்த்தர் உன் விண்ணப்பத்தை கேட்டாராம், உன் கண்ணீரை கண்டாராம், உன்னை ஆண்டவர் சுகமாக்கவில்லை என்று சொல்லிவிட்டார். கை தட்டு பார்க்கலாம். ஆண்டவர் நம்ம டாக்டரை கூப்பிட்டா சொல்றேன், ஆண்டவர் உடனே உன்னை சுகமாக்க அவர் உங்களுக்கு எப்போது இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உதவியை நீங்க நாடணும், அவருடைய ஒத்தாசையை நீங்க நாடணும், அவர் கேட்டு நீங்க கிருபையை கேட்கணும். ஆண்டவரே எனக்கு பலனை கொடுங்க, ஆண்டவரே எனக்கு சுகத்தை கொடுங்க, ஆண்டவரே நான் உமக்காக வாழ விரும்புறேன், ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே நான் வந்து உயிரோடு இருந்து நாமத்தை மகிமைப்படுத்த விரும்புறேன், இந்த பூமியில நீங்க வச்சா நல்லா வைங்க ஆண்டவரே, சுகத்தை கொடுங்கன்னு கேளுங்க. அந்த யெகோவா ரப்பா அவருக்கு சுகத்தை கொடுத்து ஆண்டவர் பயன்படுத்த உண்மையில இருக்கிறார். அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்க, நமக்கு ஒரு தைரியம் உண்டு, நம்முடைய ஆண்டவர் சுகமாக்குகிறவர். அல்லேலூயா. அப்போ இப்பேற்பட்ட ஒரு ஆண்டவர் சுகமாக்குவர் நமக்கு இருக்கும்போது நம்ம பயப்படலாமா? சொல்லுங்க, பயப்படலாமா? பயப்படவே கூடாது. அல்லேலூயா. அவர்தான் நம்முடைய பரிகார கர்த்தர், இந்த சுகமாக்குகிற ஆண்டவர். ஆமென். அது மாத்திரமல்ல, நல்லா கவனிங்க, அதுக்கு அடுத்தது போட்டிருக்கு, அதாவது நாகம்மா தெரியும் அவங்களுக்கு, பைபிள்ல நாகம்மா குஷ்டரோகி, அதாவது சீரிய தேசத்தினுடைய ராஜாவுக்கு படைத்தலைவனா இருந்தவர், பெரிய ஒரு படைத்தலைவனா இருந்தவர்னா நாகம்மா. இந்த நாகம்மான கொடுத்து பைபிள்ல போட்டிருக்கு, அவன் வந்து வல்ல பராக்கிரமசாலியா இருந்தானா. சீரியா தேசத்துக்கே ஒரு பெரிய ரட்சிப்பை நாகாமான் மூலமாக கர்த்தர் என்ன பண்ணாரு, கட்டளையிட்டார். அவ்வளவு ஒரு வல்லமை, பராக்கிரமசாலி, நல்ல திறமை உள்ளவர். ஆனா பைபிள் சொல்லுகிறது அவனும் ஒரு குஷ்டரோகி உள்ளவர். என்ன பிரயோஜனம்? வல்லமை இருந்து என்ன பிரயோஜனம்? அவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி என்ன பிரயோஜனம்? ஏன்னா வியாதி இருக்கிற போது அவளை யாரும் என்ன பண்ண மாட்டாங்க தெரியுமா? விசாரிக்க வரவே. பழைய ஏற்பாடு எவ்வளவு சண்டாதுதான். எந்த ஒரு மனுஷனுக்கு குஷ்டரோகம் பிடிச்சிச்சோ அவன் கிட்ட நெருங்கி யாரும் வரவே மாட்டாங்க. அப்போ என்ன பிரயோஜனம்? இவ்வளவு வல்லமை பராக்கிரமசாலி இருந்தும் அவனுக்கு குஷ்டரோகம் பிடிச்சிச்சு. ஆனா நல்லா நீங்க, ஒரு நாள் இஸ்ரேல் தேசத்துக்கு ஒரு சிறு பெண் சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டா, அந்த சிறு பெண்ணு எங்க இருந்தான்னா நாகாமனுடைய மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான் பைபிள்ல போட்டிருக்கு. சின்ன பொண்ணு, என்ன வயசெல்லாம் போட்டிருக்கல பைபிள், ஒரு சின்ன பொண்ணு போட்டிருக்கு, பணிவிடை செய்து கொண்டிருந்தாலாம். அப்போ அவளுக்கு தெரிஞ்சுக்கிது பாருங்க, என்ன தெரியுமா? நம்முடைய ஆண்டவர் இவ்வளோ கஷ்டப்பட்டாரு, இவ்வளோ பாவம் அவசரப்பட்டாரு, சமாரியாவில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அவரு ரொம்ப நல்லவரு, அவர்கிட்ட போனா அவர் சுகமாக்கிடுவாரு. யார் சொல்றது தெரியுமா? சிறு பெண் சொல்றான். அப்ப உடனே அம்மா போய் என்ன பண்றாங்க, போய் எப்படி நாகம்கிட்ட சொல்லி, நாகம்மா போய் எப்படி ராஜா கிட்ட சொல்லி, ராஜா விருப்பத்தை எழுதி கொடுத்து
அதுக்கடுத்து இஸ்ரவேல் என்ன பண்றாரு, இஸ்ரவேல் ராஜாவுக்கு நிருபத்தை கொண்டு வந்து அவர் தான் சுகமாக்குற மாதிரி கொண்டு வர்றாரு. பார்த்தா இஸ்ரவேலின் ராஜா பார்த்தாரு, படிச்சாரு, நிருபத்தை படிச்ச உடனே அவருக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. என்ன கோபம்னா, நான் என்ன உயிர்ப்பிக்கவும் கொல்லவும் நான் என்ன தேவனா? இந்த குஷ்டரோகியை சுகமாக்க நான் தேவனா? ஏன் கிட்ட போய் கொண்டு வந்திருக்கியப்பா அப்படின்னு சொல்லி அவருக்கு கோபம் வந்து வசனங்களாக எழுதி கொண்டார். நல்லா இதை கேட்டறிந்த எலிசா தீர்க்கதரிசி அவன் சொல்றாரு, இவரை வந்து என்கிட்ட அனுப்புங்க, என்ன பண்ணுங்க, என்கிட்ட அனுப்புங்க. அப்ப உடனே என்ன பண்றாரு, ரதங்களோடு குதிரைகளோடு என்ன பண்றாரு, பெரிய மந்திரி எலிசா இருக்கிற அந்த கர்மேல் பருவத்துக்கு என்ன பண்றாரு, போய் பாக்குறாரு. அவரு வீட்டு வாசற்படியில வந்து நிக்கிறாரு. என்ன நிக்கிறாருன்னா, எலிசா வந்து என்ன பண்ணுவாரு, வந்து தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி இதை தொட்டு சுகமாக்குவாருன்னு சொல்லி அவர் எதிர்பார்த்திருந்தார். அங்க இருந்து உள்ள இருந்து சொல்றாரு அவரு, நீ போய் சொல்லு, வேற கிட்ட சொல்ல, நீ போய் சொல்லு, யோர்தான்ல போய் 7 முறை ஸ்நானம் பண்ணி சொல்லு, அவன் சுகமாயிடுவான் அப்படின்னு சொல்லி. உடனே அவருக்கு கோவம் வந்துச்சு. யாருக்கு? நாகமானுக்கு கோவம் வந்துச்சு. பத்தியா, நான் ஒரு மந்திரி வந்துக்கிறேன், அவர் வந்து எனக்கு மரியாதை கொடுத்து அவரு என்ன தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கை வச்சு சுகமாக்குவார் நினைச்சா, அவர் அங்கிருந்தே சொல்லி அனுப்புறாரு, போய் அங்க யோர்தான் நதியில போயிட்டு ஸ்நானம் பண்ணு அப்படின்னு. அப்படி கோவம் வந்துச்சு. அப்புறம் நாகமான் கூட வந்தாரு பத்தியா அவரு, அவர் சொல்றாரு, ஆண்டவர் மாதிரி நீங்க ஒரு பெரிய காரியம் சொல்லியிருந்தா நீங்க செஞ்சிருப்பீங்களே, அவர் சொன்னது என்ன, யோர்தான்ல போய் 7 முறை ஸ்நானம் பண்ணுங்கன்னு சொல்ல, அது உங்களால செய்ய முடியுமா? செய்ய முடியலையா அப்படின்னு. அது சொல்றாரு, அவர் என்ன சொல்றாருன்னா, எங்க ஊர்ல இருந்தா நதியா அப்படின்னு. அப்போ சரி, எப்படியோ அவர் என்ன பண்ணாரு, சம்மதிக்க சொல்லிட்டு 7 முறை போய் சொன்ன மாதிரி என்ன பண்ணாரு, ஸ்நானம் பண்ணாரு. ஸ்நானம் பண்ணி எழுதும் போது பைபிள்ல போட்டிருக்கு, ஒரு சிறு பிள்ளையுடைய மாம்சம் போல மாறி சுகமாயிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்திலேயோ ஆண்டவர் சுகமாக்குகிற தேவனதான் அவர் இருந்த வண்ணமாகவே இருந்தார். அல்லேலூயா. அதே போல புதிய ஏற்பாட்டு காலத்திலும் அவர் சுகமாக்குகிற ஆண்டவர் இயேசுவாகவே இருந்தார். ஆமென். அப்ப புதிய ஏற்பாட்டுல என்ன ஒரு அற்புதம், என்ன சுகமாக்குனாரு? பைபிள் படிச்சீங்கல்ல, 12 வருஷமா இருக்கிற பெரும்பாடு ஸ்திரீ, 12 வருஷமா என்ன அவங்களுக்கு பலவீனம், ரத்தப்போக்கு போயிட்டே இருக்கும். யோசிச்சு பாருங்க, அதெல்லாம் அந்த பீடிங் ஆகிட்டே இருந்ததுன்னா அவங்களால நிக்க முடியாது, உட்கார முடியாது, வேலை செய்ய முடியாது, மெலிந்து போயிட்டே இருப்பான். ரொம்ப கஷ்டம். அப்போ அப்பேற்பட்ட ஒரு 12 வருஷமா நம்ம வேதனையினால ரொம்ப தாங்க முடியாத ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிறார். நல்லா கவனிங்க, அது பைபிள்ல போட்டிருக்கு, அவங்களுக்கு பணம் நிறைய இருந்ததுதான், பணம் நிறைய இருந்தது. நம்ம பார்க்காத டாக்டர் யாருமே இல்லை. நிறைய டாக்டர்கள் ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் பார்த்தாங்க, ஆனாலும் கொஞ்சம் கூட குணமான மாதிரி தெரியவே இல்லை. நிறைய பணத்தை எல்லாம் போய் என்ன பண்ணாங்க, செலவு பண்ணாங்கன்னா, ஆனா கொஞ்சம் கூட சுகமாகவில்லை. ஆமென், அல்லேலூயா. ஆமா, அதனால டாக்டர்கள், அதாவது டாக்டர்கள் கைவிட்டாலும், நான் சொல்றேன், பணம் நம்மளை விட்டு போனாலும் கைவிட்டாலும், ஆனா நம்முடைய ஆண்டவர் ஒரு நாள் நம்ம கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அம்மா பாருங்க, அப்ப கூட மனம் தளரல. கடைசி ஸ்டேஜ்ல பைபிள்ல போட்டிருக்கு, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டார், இயேசுவை குறித்து கேள்விப்பட்டார். உடனே அவங்க சொல்றாங்க, நான் எப்படியாவது அவருடைய வஸ்திரங்களின் ஓரத்தையாவது தொட்டா சுகமாயிடுவேன் என்ற ஒரு விசுவாசம் அவங்களுக்குள்ள இருந்தது. உடனே ஆண்டவர் இயேசு அந்த நாள்ல வரும்போது உடனே ஜனங்கள் எல்லாம் அவரை சுத்தி இருக்காங்க. அதை கூட பாராம என்ன பண்ணாங்க, போய் எப்படியாவது தள்ளி கொண்டு போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட உடனே அப்படியே அவருக்குள்ள இந்த வல்லமை இவங்க மேல பாய்ந்து கம்ப்ளீட்டா எல்லாம் ஹீலிங் சுகமாயிடும். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, 12 வருஷமா இருந்த நோயை கூட கர்த்தர் சுகமாக்கினாரே. அதனால நம்ம ஆண்டவர் சுகமாக்க மாட்டாரா? அல்லேலூயா. உங்களை விடுதலையாக்கி அனுப்ப மாட்டாரா? ஆண்டவர் சுகம் கொடுக்க மாட்டாரா? அவர் யெகோவா ரஃபா. ஆமென், அல்லேலூயா. அதனால டாக்டர்களால முடியாதது, பணத்தினால முடியாது, நம்முடைய ஆண்டவர் இயேசுவினால எல்லாம் முடியும். அல்லேலூயா. அவரால ஒன்றுமில்லை. அவரை விசுவாசிக்க
விசுவாசிங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, உங்களை விட்டா எனக்கு யாரும் இல்லை, நீங்க தான் எனக்கு சுகத்தை கொடுக்கணும் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நோய் ஆண்டவரே என்னை விட்டு போகும்படியாக ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்யும். ஜெபம் பண்ணுங்க, முதல்ல ஜெபம் பண்ணுங்க. டாக்டர் கிட்ட முதல்ல போவாதீங்க, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க முதல்ல. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவீங்களா? அதான் நம்ம விசுவாசம். ஆமே. எவ்வளவு காலம் தான் டாக்டர் கிட்ட போயிட்டே இருப்பீங்க? சொல்லுங்க. ஆனாலாம் வேஸ்டா போயிடும். டாக்டர் கிட்ட போனா சும்மா விட்டுறீங்க. ஆமா, எல்லா டெஸ்ட் எடுக்க வைப்பேன். இந்த டெஸ்ட், அந்த டெஸ்ட், இந்த டெஸ்ட், இந்த டெஸ்ட், அவ்வளவுதான். இருக்கிற படம் எல்லாம் போயிடும். ஒரு சிஸ்டர் சொல்றாங்க, அவங்க எப்பவுமே இந்த ஹாஸ்பிட்டல் போவாங்களாம். பாத்தீங்கன்னா பில்லுன்னு போட்டாக்கா குறைஞ்சது 2000 ரூபாய் இல்லாம வரமாட்டான். அந்த மாதிரி எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாங்க? ஆமா, எல்லா காசெல்லாம் அவங்க கொடுத்துருவாங்க. அல்லேலூயா. நான் சொல்றேன், நம்முடைய ஆண்டவர் இலவசமா கொடுக்குறாரு. நம்முடைய ஆண்டவர் இலவசமா கொடுக்குறாரு. அப்போ அவர்கிட்ட நம்ம போனா சுகமாயிடுவோமா? அல்லேலூயா. பெரிய டாக்டர் அவர்கிட்ட போனா சுகமாயிடுவீங்க. அதனால என்ன சொல்றேன்னா, முதல்ல நம்முடைய ஆண்டவர் இயேசுவை நீங்க விசுவாசிக்கணும். அவர் யெகோவா ராஃபா, அவர் என்னை சுகமாக்குவார். ஆமென். புரிந்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, நல்ல கவனிங்கள். யோவான் ஸ்நானகன் பாருங்க, யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறான், புதிய ஏற்பாட்டு காலத்துல அவர் சிறைச்சாலையில வச்சுட்டாங்க. சிறைச்சாலையில வச்சுட்டாங்களா? ஏன் வச்சுட்டாங்க சிறைச்சாலையில? ஏன் வச்சுட்டாங்க? யாரும் குற்றம் செஞ்சுட்டாரா? ஏன் வச்சுட்டாங்க தெரியுமா? அதாவது ஏரோது ராஜாவுடைய பிலிப்பினுடைய மனைவி என்ன பண்ணா? ஏரோது வைத்துக் கொண்டதுனால அவனை சிறைச்சாலை கொடுக்கப்பட்டான். இப்படி சிறைச்சாலையில இருந்தார். சிறைச்சாலையில இருந்தார். அப்ப அந்த சிறைச்சாலையில அவர் இருக்கும்பொழுது ஒரு காரியத்தை சொல்றாரு. என்ன சொல்ற தெரியுமா? தன்னுடைய சீஷர்களை அனுப்பி சொல்றாரு, அது வருகிறவர் நீதானா? இயேசு குறித்து சொல்றாரு, வருகிறவர் நீதானா? இனி உங்களுக்காக காத்திருக்க வேண்டுமா அப்படின்னு சொல்லி அந்த சீஷர்கள் என்ன பண்றாரு அவர்கிட்ட சொல்லி அனுப்புறாரு. அதை நாங்க வாசிக்கலாமா? கவனிங்க, அந்த வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 2-5 வரைக்கும் வாசிங்க. கேட்கும்படி அனுப்பினான். இருக்கா பைபிள்ல? அப்போ வருகிறவர் நீதானா, வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா அப்படின்னு ஒரு சந்தேகத்தோடு அனுப்புற. அப்போ ஆண்டவர் இயேசு என்ன சொல்றாரு அவர்கிட்ட வந்தவரு? இயேசு அவருக்கு விருத்தமாக நீங்க கேட்கிறதையும் குருடர் பார்வையடைகிறார்கள், இப்ப சொல்றாரா? இதெல்லாம் சொல்றாரா? குருடர்கள் பார்க்கிறார்கள், குஷ்ரோகிகள் வந்து சுத்தமாகறாங்க, மருத்துவர்கள் எழுந்திருக்கிறாங்க. சொல்றாரா? இதெல்லாம் சொல்றாரு. இது சொல்றாரு. அப்போ என்ன அப்படின்னா, அவருக்கு தெரியுது, யோவான் ஸ்நானகனுக்கு என்ன தெரியுதுன்னா, இயேசுவால மட்டும்தான் சுகத்தை கொடுக்க முடியும் என்பதனால அவர் ஆதாரத்தோடு கேட்டு அனுப்புகிறார். எந்த பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த விசுவாசம் நம்ம இருக்குதா? வருகிறவர் நீதானா, வேறொருவரை காத்திருக்க வேண்டுமா? என்ன ஆதாரம்? ஏன் சொல்றாரு? நான் செய்யறத நீங்க போய் சொல்லுங்க. என்ன செய்யற சொல்லுங்க? குருடர்கள் பார்க்கிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், முடவர்கள் நடக்கிறார்கள், மரித்தோர்கள் எழுந்திருக்கிறார்கள். அப்ப இதெல்லாம் ஆண்டவர் இயேசு சுகமாக்கி கொண்டு வருகிறார். அதனால நீ போய் சொல்லு. அப்ப இந்த ஆதாரம் தான் அவருக்கு தெரியுது. யோவான் ஸ்நானகன் இயேசுவால மட்டும்தான் சுகமாக்க முடியும். கை தட்டுவாங்க. இயேசுவால மட்டும்தான் சுகமாக்க முடியும். புரிந்து கொள்ளுங்கள். அதனால நம்முடைய ஆண்டவர் சுகமாக்குகிற கர்த்தராய் கொண்டிருக்கிறார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஓகே. அது மாத்திரமல்ல, நல்ல கவனிங்கள். முதல்ல சொன்னேன், அதாவது பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் ஆமா நம்முடைய அதாவது பரிகாரிய கர்த்தர்
சுகமாக்குவர் என்பதற்கு ஆதாரமாக பைபிள்ல எழுதப்பட்டிருக்கிறது சொல்லி உங்களுக்கு காமிச்சேன். இரண்டாவதாக நீதிமொழிகள் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 22 வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 22 வரை. பிரைஸ் தி லார்ட். எழுதிங்களா அந்த வசனத்தை? பாருங்க, இவ்வளவு அழகா இருக்கு. ஆமென். என் மகனே, எழுதிங்களா? என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களுக்கு விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகள் உன் இதயத்திற்குள்ள காத்துக்கொள், அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும், உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமா. பைபிள்ல. அப்போ இரண்டாவதாக என்ன ஆதாரம்னா, கலைஞருடைய வசனம் தான் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். சொல்லுங்க, வசனம் தான் என்னது? உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். பைபிள்ல போட்டிருக்கா? அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு, எவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு சொல்லுங்க, சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தையை கண்டுபிடிப்பதற்கு உடலுக்கெல்லாம் இருக்காங்க. பைபிள் இருக்கா? தேவனுடைய வார்த்தை யாரெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாய் மாறும். ஆமே. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா கண்டுபிடிக்கணும். சொல்லுங்க. அப்போ தேவனுடைய வார்த்தையை கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்? எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இந்த பைபிள் மட்டும்தான். எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு எங்க இருக்குது? இந்த பைபிள்ல தான் இருக்குது. அப்போ அதாவது நீங்க கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும் தெரியுமா? சுகத்தை குறித்து எங்கெல்லாம் வசனம் எழுதப்பட்டிருக்கு அதை கண்டுபிடிங்க. ஆரோக்கியத்தை குறித்து எங்கெல்லாம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு அதெல்லாம் கண்டுபிடிக்க சொல்றாரு. அல்லேலூயா. அப்போ அவங்க நீங்க கண்டுபிடிச்சு நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க சொல்லும் பொழுது அது உங்களுக்கு ஆரோக்கியமாய் கர்த்தர் மாற்றுவாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. எப்போ ஆரோக்கியம் உங்களுக்கு உண்டாகும்? வைத்தியக்கு எப்போ ஆரோக்கியம் உண்டாகும்? வசனத்தை கண்டுபிடிச்சு அதெல்லாம் நீங்க சொல்லும் பொழுதுதான் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் உண்டாகுமா? இப்ப சுகத்தை குறித்து பைபிள்ல என்னெல்லாம் போட்டிருக்கு கண்டுபிடிங்க. 1 பேதுரு 2:24 என்ன சொல்லுது? 1 பேதுரு 2:24 வாசிங்க. அவருடைய தழும்புகளால குணமானீர்கள். வைத்தியக்கு வாசிமா 1 பேதுரு 2:24. பாவங்களுக்கு சேர்த்து இருக்கா பைபிள்ல? அவருடைய தழும்புகளினால குணமானீர்கள். குணமாகிறோம் இருக்குதா? குணமானீர்கள் போட்டுருக்கா? பாசிட்டிவா இருக்கா? அப்போ அவருடைய தழும்புகளால அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்முடைய நோய்கள் எல்லாம் அவரு 2000 வருஷத்துக்கு முன்பாகவே சிலுவையில சுமந்துட்டார். அப்ப நம்ம சுமக்கணுமா? நாங்க வியாதியை சுமக்கணுமா? இல்ல. அப்ப என்ன நல்லா இருப்பீங்க, பைபிள போட்டுக்க அவருடைய தழும்புகளால குணமானீர்கள். அப்போ இதுதான் நாம இதை கண்டுபிடிச்சு நாம சத்தமா சொல்லணும். நாமே அவருடைய தழும்புகளால சுகமானீர்கள். இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால சுகமானே. இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால சுகமானே. இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால நான் சொல்றேன், பட்டுன்னு போயிடும். என்ன சொல்றீங்க? எந்த வியாதியா நினைச்சு நீங்க சொல்ல ஆரோக்கியங்க. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. பைபிள்ல போட்டிருக்கு, இந்த வசனத்துக்கு ஜீவன் இருக்கிறது. வசனத்துக்கு ஜீவன் இருக்கிறதா? வசனம் இருக்குதா? ஏற்கனவே சொல்லியிருக்கல, வசனத்துக்கு ஜீவன் இருக்கு. அப்படின்னா என்னன்னா உயிர் இருக்குது இந்த வசனத்துக்கு. அப்போ ஒரு மனுஷன் அது சும்மா வச்சிருக்கும் போது, இந்த பைபிளை சும்மா வச்சிட்டு இருக்கும் போது அது ஒண்ணும் நடக்காது. இந்த வசனம் எப்போ வாய்க்குள்ள அதாவது எழுத்துக்குள்ள போய் அந்த வாய் வழியாக வெளியே வருதோ அப்பதான் உங்களுக்கு ஹீலிங் சுலமாவீங்க.
சொல்லி புரிஞ்சிச்சு. அல்லேலூயா. அந்த உடலுக்கெல்லாம் அவருக்கு ஆரோக்கியம் உண்டாகும். சிலர்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, பாஸ்டர் எனக்கு யாரோ மந்திரம் வச்சுட்டாங்க, ஏதோ ஏவி அனுப்புறாங்க மாதிரி இருக்குது எனக்கு சொல்றாங்களா இல்லையா? பில்லி சுனியத்தை ஏவி அனுப்புறாங்க. நான் சொல்றேன், நீ என்ன பண்ணு, நீ வசனத்தை அனுப்பு. வசனத்தை அனுப்புனாங்க நம்ம அவன் ஏவி அனுப்புறான். நீ என்ன பண்ற? நீ கை கட்டி உட்காந்துக்கிற சும்மாடி. பைபிள் என்ன போட்டுக்கு தெரியுமா? வேத வசனமாகி ஆவின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இருக்கா பைபிள்ல? வேத வசனமாகி ஆவின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்ப என்ன பண்ணணும்னா, நீங்க சொல்லணும், இஸ்ரவேலுக்கு விரோதமான எந்த ஒரு மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான எந்த ஒரு குறி சொல்வதும் இல்லை. நீ அனுப்பு. நீ அனுப்புனீங்கன்னா அது ஆகும். அவனை வெட்டி சாய்ச்சிடும். உனக்கு விரோதமா மந்திரம் வச்சாலே கை காலெல்லாம் விளங்காம போயிடுவோம். ஏன்னா அது அவனுக்கு ரிப்பீட் ஆயிடுச்சு. புரியுதா உங்களுக்கு? பைபிள்ல போட்டிருக்கு, இந்த மந்திரம் வைக்கிறவன் சூனிய வைக்கிறவங்கலாம் அவனை கல்லெறிஞ்சி கொள்ளணும். ஆண்டவர் அறிவிக்கிறார், பாவத்தெல்லாம் அறிவிக்கிறார். அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். அதனால என்ன சொல்றோம்? வசனம் இருக்குது சார், கையில வசனம் இருக்குது, கர்த்தர் கொடுக்குற வசனத்தை நீ என்ன பண்ற? நீ சும்மா வாசிக்கிறியா? இல்ல வாயில என்ன பண்ற? சொல்றியா? தாக்கல ஆண்டவர். அப்படி வாயில சொல்ல 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 என்னதான் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம், ஜீவன். அந்த ஜீவன் உள்ளக்குள்ள இறங்குது, இறங்க பலன் உண்டாகுது. கர்த்தர் கிரியை செய்யறார். ஜீவன் அந்த வசன கிரியை செய்யுது. வேரோடு அந்த இருக்கிற வியாதியெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணாரு? நீக்கி கொடுங்க. கர்த்தர் கிரியை செய்யறார். ஆமென். புரிந்து கொள்ளுங்கள். அதுதான் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் பைபிள்ல போட்டிருக்கு. மனுஷன் 44 மாத்திரமல்ல. சொல்றாரு பாத்தீங்களா? அப்போ என்ன பண்ணிருப்பா? அப்ப நீ வசனத்தை நீ அறிக்கை பண்ணினா, வசனத்தை சொன்னீங்கன்னா உன் வியாதி சுகமாயி நீ பிழைச்சு கொள்வேன். சொல்றீங்க? ஆமா. ஐயோ முடியல சார், நானு என்னால முடியல, என்னால தெரியல, அப்படியே கண்ணெல்லாம் எதுவும் வருது, நான் ஒரு வேலை உயிரோடு இருப்பேனா? நான் சொல்லு, வசனத்தை சொல்லு, வசனத்தை சொல்லு. என் பலவீனத்தில் அவருடைய பலன் பரிபூரணமாய் விட 10 முறை சொல்லு, 20 முறை சொல்லு, நீ பிழைச்சு கொள்ளும். அல்லேலூயா. நானும் அவனுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவோ அந்த ஜீவன் பரிபூர்ண பலவும் வந்து நான் சொன்னேன். இந்த கர்த்தர் ஜீவனை கொடுக்கதான் வந்த, ஜீவனை எடுக்கிறவன் பிசாசு. அப்ப அந்த நேரத்துல நீ என்ன பண்ணணும்னா, வசனத்தை நீ சொல்லு. என் பலனத்தில் அவருடைய பலன் பரிபூரணமாய் விடங்கோ. ரொம்ப வலிக்குதா? 30 முறை சொல்லு. கொஞ்சம் வலிக்குதா? 20 முறை சொல்லு. அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணும்? நீ சொல்லினா கர்த்தர் உன் விசுவாசத்தை கனம் பண்ணுவார். வார்த்தையை கர்த்தர் கனம் பண்ணுவார். அல்லேலூயா. வார்த்தைக்கு வல்லமை உண்டு, ஜீவன் உண்டு, உடலுக்கெல்லாம் ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஆமென். சங்கீதம் 107:20 வாசிங்க பாருங்க. என்ன போட்டு பாருங்க. சங்கீதம் 107:20. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி. ஓகே, இருக்கா பைபிள்ல? சங்கீதம் 107:20. அவர் தமது வசனத்தை அனுப்பி குணமாக்கி. அவர்களை குணமாக்கி இருக்கா? எப்படி குணமாக்குற ஆண்டவர்? வசனத்தை அனுப்பி குணமாக்குறாரா? வசனத்தை அனுப்பி குணமாக்குறாரா? அப்போ ஏற்கனவே சொல்லிக்கிறல்ல, இயேசுவும் அவருடைய வார்த்தையும் ஒன்று. இயேசுவும் அவருடைய வார்த்தையும், ஆமா, நீங்க தேவனுடைய, அதாவது நீங்க இயேசுவை நீங்க நேசிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா, நீங்க வேதத்துல என்ன பண்றீங்க சொல்லுங்க? இயேசுவை நேசிக்கிறேன் என்ன பண்ணணும்? வேதத்தை படிப்பாங்களா, படிக்க மாட்டாங்களா? ஆமா. அப்ப நீ வாயால இயேசுவை நேசிக்கிறேன் சொல்லிட்டு இது கையிலேயே தூக்க மாட்டேற, படிக்கவே மாட்டேன்னா என்ன அர்த்தம்? அது கிரியை இல்லாத விசுவாசம். என்ன அடையாளம் இருக்குல்ல? இயேசுவை நேசிக்கிறேன்னா உங்க என்ன பண்ணணும்? பைபிள் எடுத்துட்டு என்ன பண்ணோம்? வாசித்து தேவனை குறித்து அறிந்து கொள்ளும். அப்போ புரிந்து கொள்ளுங்கள், அவர் தமது வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார் அப்படின்னு போட்டிருக்கு பைபிள்ல. அப்போ நல்லா கவனிங்க. அப்போ 100க்கு அதிபதி, நான் என்ன சொல்லியிருக்கேன், 100க்கு அதிபதி அவன் வந்து பாருங்க, அவன் வேலைக்காரன் வந்து மரண தருவாயில போராடி கொண்டிருக்கிறான். அதனால அவன் என்ன சொல்றான்னா, நீ அதாவது தன்னுடைய மூப்பர்களை அனுப்புறான், இயேசு கிட்ட போங்கப்பா, இயேசு கிட்ட போங்க, அவர் வந்து சுகமாக்குறாரு, சுகமாக்க வரம் இருக்குது, அதனால அவர் வந்து சுகமாக்க சொல்லு. என்ன சொல்லி அனுப்புறாரு? அவர் வந்து சுகமாக்க சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு.
பைபிள படிச்சு பாருங்க. நல்லா கவனிங்க. இவங்க போய் அதே மாதிரி சொல்றாங்க, ஐயா இவரு நூற்றுக்கு அதிபதி இருக்காருல்ல, அவர் ரொம்ப நல்லவருங்க. அவர் என்னன்னா நமக்கு ஜபாலயத்தை கட்டியிருக்கிறாரு, எங்களுக்கு எல்லாரையும் நேசிக்கிறவரு, ரொம்ப நல்லவரு. அவர் தான் சொல்லி அனுப்பிச்சாரு, நீங்க என்ன பண்ணணும், சுகமாக்குங்க. அவர் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு ஆண்டு பேசி. அப்படியா, ஜபாலயத்தை கூட கட்டியிருக்கிறாரா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு தூரம் போ அப்படின்னு சொல்லிட்டு கூட போறாரு. கூட போயிட்டே இருக்கிறாரு. பாதி வழி போயிட்டாரு. திடீர்னு அவர் என்ன பண்ணாரு, இன்னொரு ஆள் அனுப்புறாரு, நூற்றுக்கு அதிபதி. எப்பா வேணாம், அவர் நம்ம வீட்டுக்கு வர வேணாம். அதாவது என் வீட்டுக்கு வர்றதுக்கு அவர் பாத்திரம் இல்ல, அவர் வீட்டுக்கே வர வேணாம். அங்கிருந்து வார்த்தை அனுப்ப சொல்லு, அங்கிருந்து வார்த்தை சொல்லு. உடனே பாருங்க, பைபிள் சொல்லுகிறது, இத போய் சொன்னாங்க பாருங்க. உடனே சரி நீங்க போக சுகமாயிடலாம். அல்லேலூயா. அதே மாதிரி நடந்தது பாருங்க. போனாங்க, சுகமாயிட்டாங்க. எந்த நேரத்துல சுகமானது? அவர் சொன்னது நேரம் என்ன, அந்த சுகமானது நேரம் என்ன, கரெக்டா இருந்தது. அல்லேலூயா. அப்போ புரிந்து கொள்ளுங்கள், என்ன சொல்றேன்னா, அவர் வார்த்தை தான் நம்மளை சுகமாக்கும். வார்த்தை தான் நம்மள சுகமாக்கும். இயேசுவே நேரடியாக சுகமாக மாட்டார். என்ன சொல்றீங்க? ஏசப்பா தரிசனத்தை சுகமாக்குமா? வார்த்தை இயேசுவ ஒண்ணு. ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நான் என்ன சொன்னேன், ஏன் வார்த்தை, நான் எழுதப்பட்ட வார்த்தை, தேவ ஆவியால் எழுதப்பட்ட வார்த்தை. அதனால இதை வாசிக்கிறவங்களும் கேட்கிறவர்களும் இதை எழுதிக்குள்ள கைக்குள்ள பாக்கியவான்கள். அதனால நீ என்ன பண்ணு, நீ தினந்தோறும் இதை வாசித்து நீ என்னெல்லாம் நீ வாயில சொல்றியோ அதன்படி நான் அப்படியே நான் செய்வேன். நம்ம வேத வசனத்தை படிக்கணுமா, நம்ம படிச்சு வாயினால சொல்லணுமா? அதுதாங்க, அப்படிதான் ஆண்டவர் சொல்லி கொடுத்துக்கிறார். ஆமே. அப்பதான் சுகமாகும், அப்பதான் நம்ம உயிர் பிழைக்க முடியும், அப்பதான் நமக்குள்ள ஒரு ஜீவன் வரும். அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். அப்ப வேத வசனம் தான் நம்மளை சுகமாக்கும், ஆரோக்கியம். 10 குஷ்டரோகிகள் வந்தாங்களா? 10 குஷ்டரோகிகள் வந்தாங்க. என்ன சொன்னாங்க, ஏசாயரே எங்களுக்கு இறங்கும் சொன்னாங்களா? சொல்றாங்க. அப்ப உடனே ஆண்டவர் சொன்னாரு, கை தொட்டாரா? இல்ல, எதுவுமே சொல்லல. நீங்க போய் ஆசிரியர் காண்பீங்க. ஒரு வார்த்தை சொன்னாரு, நீங்க போய் ஆசிரியருக்கு காண்பீங்க, சுகமாயிடுவீங்கன்னு. இவங்க உடனே என்ன பண்ணாங்க, அந்த வார்த்தையை நம்பி போனாங்க. போற வழியில சுகமாயிட்டாங்க. கை தட்டுவாங்களாம். இந்த வார்த்தையை ஒரு மனுஷன் நம்பி சொல்றானோ அவனுக்குள்ள ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிப்பான். அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். அதனால வார்த்தை அதுதான் ஆரோக்கியம், உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். இந்த வார்த்தை தினந்தோறும் சொல்லி பாருங்க. வயிற்று வலி நீங்கும், தலைவலி நீங்கும், காய்ச்சல் நீங்கும். எல்லாம் ஆண்டவர் நான் நாள்பட்ட வலி எல்லாம் என்ன பண்ணுவார், ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா முடியோடு பேரோட. ஏன்னா அதுக்கு பவர் வல்லமை உண்டு. ஆமென். அல்லேலூயா. நான் அப்படிதான் விசுவாசிக்கிறது. எந்த ஒரு பலவீனம் வந்தாலும் முதல்ல வசனம் தான் சொல்லுவேன். ஏசு கிறிஸ்துவின் தடுப்புகளால் சுகமானேன், ஏசு கிறிஸ்துவின் தடுப்புகளால் சுகமானேன் அப்படின்னு சொல்றேன். சில இடத்துல வலி இருக்குன்னா அந்த இடத்துல கை வச்சு ஏசு நாமத்தில் வியாதியை வெளியே போ அப்படின்னு. அப்போ ஆண்டவர் ஒரு ஹீல் பண்றாரு, அந்த இடத்துல ஹீல் பண்றாரு. ஒரு சுகம், மறுநாள் ஒரு சுகம் கிடைக்குது. எனக்கே ஒரு ஃபீலிங் வருது, எனக்கு ஒரு விசுவாசம் வருது. பரவாயில்ல, இன்னைக்கு நல்லா இருக்குது உடம்பு. புரியுதா நான் சொன்னது உங்களுக்கு? அப்ப எத்தனை நாள் தான் நம்ம மனுஷனையே நம்ம ஓடிட்டே பார்த்துட்டே இருக்கணும். நம்ம பெரிய டாக்டர் இருக்கிறாருல்ல, எசைக்கா தெரிவித்து கூப்பிட்ட உடனே செஞ்சாரா, வியாதி குணமாக்குனாரா? அந்த மாதிரி உங்களை குணமாக்குவார். அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். அதனால என்ன சொல்றேன்னா, இரண்டாவதாக வேத வசனம் தான் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். அது தினந்தோறும் நீங்க சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களை சுகமாக்குவார். ஆமென். மூன்றாவதாக ஏன் தெய்வீக சுகம் முக்கியம்னா, நீங்கள் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வதற்கு தெய்வீக சுகம் முக்கியம். ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வதற்கு தெய்வீக சுகம் முக்கியம். ஆத்துமாக்கள் ஆதாயம் செய்யணுமா? ஆமலா, எத்தனை பேர் ஆத்துமாக்கள் ஆதாயம் செய்யணும்? கையை வரப்படுதுமா? ஆமா. பல்லவத்துக்கு போகும்பொழுது என்ன பண்ணி போறோம்? இடத்த வாங்கி கொண்டு வரேன். அதெல்லாம் நான் அப்படியே இடிக்க முடிச்சிருக்கிறேன். நான் சொல்றேன், எதையுமே கொண்டு போக மாட்டோம்.
சேர்த்து வச்ச பணம், சேர்த்து வச்ச சொத்து எல்லாத்தையும் ஒரு மனுஷன் என்ன பண்ண போறான்? விட்டுட்டு தான் போறான். ஆனா நல்லா கவனிங்க, பைபிள் சொல்லுகிறது, ஆனா யாரு ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறார்களோ அவர்களை மாத்திரம்தான் பரலோகத்துக்கு கொண்டு போகும். நம்ம வருவோமா? நம்ம பரலோகத்துக்கு வருவோமா? நமக்கு டவுட்டா? நம்ம பரலோகத்துக்கு போவோமா? சரி, அப்ப நம்ம ஆதாயம் செய்யற அந்த ஆத்மா போகுமா? அப்படின்னு சொல்ல மாட்டோம். அதான் பைபிள் போட்டிருக்கு. அதாவது ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வர்கள் ஞானவான்கள் இருக்கா பைபிள்ல. அப்போ பைபிள்ல போட்டிருக்கு. அதுக்கு முக்கியம் என்ன தெரியுமா? ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்க் 16:18 வாசிங்க. முதல்ல மார்க் 16:18 வாசிங்க பாருங்க. வியாதிஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் இருக்கா பைபிள்ல பாருங்க. நம்ம எல்லாரும் விசுவாசிகளா இல்லையா? நம்ம குறித்து என்ன போட்டிருக்கு? விசுவாசிக்கிறவர் நடக்கும் அடையாளங்கள் ஆவன இருக்கா பைபிள்ல. அப்ப விசுவாசிக்கிற நடக்கும் அடையாளம் அதை ஒன்று என்னது சொல்லுங்க. வியாதிஸ்தர்கள் மேல நீங்க கைகளை வைப்பீங்க, அப்பொழுது என்ன ஆவாங்க? சுகமாவாங்க இருக்கா பைபிள்ல. சுகமாவாங்க. அப்போ நல்லா கவனிங்க. அப்போ வியாதிஸ்தர்கள் மேல கைகளை வைப்பாங்க, அப்பொழுது அவங்க சுகமாவாங்க. இயேசு என்ன சொல்றாருன்னா, நல்லா கவனிங்க, சகல ஜாதிகளுக்கும் நீங்க சுவிசேஷத்தை என்ன பண்ணோம்? பிரசிக்க வேண்டும் என்று சொல்லிட்டு தான் அவர் போயிட்டார். சொல்லிட்டு போயிட்டாரா? ஓகே. இப்போ நல்லா கவனிங்க, இயேசு அது பரமேறி போன பிற்பாடு சீஷர்களை குறித்து பைபிள்ல போட்டிருக்கு, அவர்கள் எங்கு சுற்றி திரிந்து சுவிசேஷத்தை என்ன பண்ணாங்க? அறிவித்தார்கள். அவர்களோடு கூட கர்த்தர் இருந்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கர்த்தருடைய வசனத்தை உறுதிப்படுத்தினா இருக்கா பைபிள்ல. அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து அப்படி வசனத்தை உறுதிப்படுத்தினார் பைபிள் போட்டு. ஆமென். அப்போ புரிந்து கொள்ளுங்கள். அப்போ நீங்க நல்லா கவனிங்க, நீங்க முதல்ல சுகமா இருக்கணும், அடுத்தவங்களை என்ன பண்ணணும்? சுகமாக்கணும். இதான் தேவ சித்தம். நீங்க சுகமா இருக்கணும், அடுத்தவங்களை என்ன பண்ணணும்? சுகமாக்கணும். இதுதானே? சரி, ஒரு வழுக்கத்தலை இருக்கிறான். வழுக்கத்தலை இருக்கிறான். அந்த வழுக்கத்தலை என்ன பண்றான்? கூந்தல் தைலம் போய் வித்துட்டு போறான். என்ன சொல்லியிருக்கிறான் தெரியுமா? எல்லாரும் கவனிங்க. இந்த தைலம் ரொம்ப நல்ல தைலம். இந்த தைலத்தை யாரெல்லாம் எடுத்து தலையில தடவுறாங்களோ அவங்களுக்கு முடி வளரும். இவனுக்கு என்னது? இவனுக்கு வழக்கத்துல ஒரு முடி கூட இல்லை. சேல் ஆகுமா? ஏன் ஆகாது? யார பாப்பாங்க? அவன் தலையில தான் பார்ப்பாங்க. வழுக்க தலையில ஒரு முடி கூட காணும். நீ நீங்க சொல்ல வந்துட்டியா? அப்படின்னு. அப்போ அதே மாதிரிதான் நம்ம சுகமாகணும், அடுத்தவங்க என்ன பண்ணணும்? அதுதான் தேவ சித்தம். புரியுதா உங்களுக்கு? அப்போ பைபிள் என்ன போட்டிருக்கு? நம்மளை குறித்து வியாதிஸ்தர்கள் மேல கைகளை வைக்கணுமா, அப்பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க? அப்ப நீங்க என்ன பண்ணணும்? கையில வைக்கணுமா இல்லையா? வைக்கணுமா? சரி, முதல்ல உங்க குடும்பத்தில் இருக்கிற மெம்பர்ஸ்க்கு வைங்க. முதல்ல அம்மா எனக்கு ரொம்ப தலைவலிக்குதுமா, பட் என்ன பண்ணுங்க, இதான் சான்ஸ். ஜோம் பண்ணு, சோத்திரம் தலைவர் கையில இயேசுவின் நாமத்தினால எல்லா தலைவலி ஆகி வெளியே போ. இதா டாக்டர் போறா, இதா சொல்லாதீங்க தயவுசெய்து. புரியுதா உங்களுக்கு? முதல்ல உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுங்க? முதல்ல விசுவாசமா கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. பைபிள் என்ன போட்டிருக்கு? விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். முதல்ல ஹீல் பண்ணுங்க முதல்ல. அப்போ கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவாரு தெரியுமா? ஆர்டர் பண்ணுவாரு. பரவாயில்ல, என் பிள்ளை தைரியம் என்ன பண்ணுது? கையை வைக்குது. மறுபடியும் என்ன பண்ணுவாரு? ஆண்டவர் கிரியை செய்வார். இயேசுடைய கையை நினைச்சு சுகமாகுவார் ஆண்டவரு. சுகமாகுவாரா? முதல்ல அங்கிருந்து ஆரம்பிங்க. உங்க வீட்டுல இருந்து ஆரம்பிங்க. சதீஷ், வீட்டுல இருந்து ஆரம்பிக்கிறியா?
ஆரம்பிங்க. அது இல்லாம ஹாஸ்பிட்டல்ஸ் எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஹாஸ்பிட்டல் இருக்காங்களா? எத்தனை பேரு பல பல வியாதினால கஷ்டப்பட்டு இருக்கிறாங்களே, அவங்கள போய் பாருங்க. உங்களை போட்டு நல்லா ஜோம் பண்ணிட்டு போங்க. ஆண்டவரே, இன்னைக்கு நான் யாரு மேலாம் கை வைக்கிறேன் அவங்களாம் என்ன பண்ண சுகமா போய் கை வைங்க, ஆண்டவர் அற்புதம் செய்வாரு. அல்லேலூயா. அப்ப நம்மை குறித்து பைபிள் என்ன சொல்லுதுன்னா, வியாதிஸ்தர் மேல கைகளை வைக்கும் பொழுது அவர்கள் சுகமாவார். ஆமென். உங்களையும் சுகமாக்குறாரு, உங்க மூலமா மத்தவங்களை என்ன பண்றாரு? சுகமாக்குறாரு. கைதெழுத்து பார்க்கலாம். புரிந்து கொள்ளுங்கள். அதனால அவர் யெகோவா ரப்பா, அவர் சுகமாக்குகிற ஆண்டவர். ஆமென். அப்ப புரிந்து கொள்ளுங்கள். நீங்க ஒருவேளை நீங்க நினைக்கலாம், எனக்கே பலவீனம், எனக்கு ஏகப்பட்ட வியாதி, நான் எங்க போய் மத்தவங்க போய் சுகமாக்க முடியும் அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. நான் சொல்றேன், ஒரு அளவுக்கு சொல்றோமா, நீங்க அப்படி நினைக்காதீங்க. அதாவது உங்களை மாதிரி யாரும் ரொம்ப பலவீனப்பட்டிருக்கீங்களா, அவங்களை மட்டும் நீங்க பண்ண ஜெபம் பண்ணுங்க. நான் சொல்றேன், கர்த்தர் உங்க விசுவாசத்தை பாக்குறாரு. நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா உங்க சிறையிருப்பை கர்த்தர் மாத்துறாரு. அல்லேலூயா. நீங்க யாருக்கு ஜெபம் பண்றீங்களோ அவங்களும் சுகமாவாங்க. உங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார். செய்வாரா செய்ய மாட்டாரா? ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். அதனால விசுவாசமா ஜெபம் பண்ணுங்க, நீங்க சுகமா இருப்பீங்க. ஆமென். புரிந்து கொள்ளுங்க. அதுக்கு அடுத்தது நான்காவதாக தெய்வீக சுகம் என்பது அது தேவ சித்தம். தெய்வீக சுகம் என்பது தேவ சித்தம். மற்ற எடுத்துக் கொள்ளுங்க. 8வது அதிகாரம் கொண்டு சரி, இங்கே வாசிங்க. அப்பொழுது குஷ்ரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே உங்களுக்கு சித்தமாக ஆகும் என்றான். சொல்றாரா? குஷ்ரோகி முடிச்சு சொல்றானா? என்ன சொல்றான் பாருங்க. ஆண்டவரே, உனக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உமால் ஆகும் சொல்றா. அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு விருப்பம் இருந்தா என்னை சுகமாக்குங்க அப்படின்னு அர்த்தம். உனக்கு விருப்பம் இருந்தா என்ன சுகமாக்குங்க. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? எனக்கு விருப்பம் உண்டு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக சொல்றாரா? உடனே சொல்ல முடியுங்க, சுகமாயிட்டோம். அப்போ தேவ சித்தம் என்னங்க? நான் சொல்றேன், நீங்க சுகமா இருப்பதுதான் தேவ சித்தம். இல்லையா? நீங்க ஆரோக்கியமா இருப்பதுதான் தேவ சித்தம். நீங்க வியாதியில இருப்பது தேவ சித்தம் அல்ல. இல்லையா? அப்ப புரிந்து கொள்ளுங்க. நம்ம ஆரோக்கிய விருப்பம் என்னன்னா, நீ நல்லா இருக்கணும், நீ ஆசீர்வாதமா இருக்கணும், நீ ஆரோக்கியமா இருக்கணும், நீ சுகத்தோட இருக்கணும். அதுதான் தேவ சித்தம். ஆமென். அதாவது நீங்க 3 யோவான் 2 போட்டிருக்க, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்ந்து போல எல்லாத்திலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி போட்டிருக்க பைபிள்ல. உன் ஆத்துமா வாழ்ந்து போல எல்லாத்திலும் சுகமா இருக்கும்படி. அப்போ நீ நல்லா இருக்கணும், நீ ஆரோக்கியமா இருக்கணும், தேவ சித்தம். ஆமென். புரிந்து கொள்ளுங்கள். அதுக்கு 1 பேதுரு 2:24 போட்டிருக்கு, அவருடைய தழும்புகளால குணமானீர்கள் இருக்கா பைபிள்ல. அதாவது இதுல ஏசாயா புஸ்தகத்துல 53வது அதிகாரம் நினைக்கிறேன், 53வது இருந்து கீழே வாசிப்பாருங்க. அவருடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். ஓகே. அப்போ ஏசாயா 53:4 என்ன போட்டுருக்கோம்? உங்க துக்கங்களை சுமந்தார் இருக்கா பைபிள்ல? இருக்காங்க. உங்க துக்கங்களை சுமந்தார். அதுக்கு சரியான டிரான்ஸ்லேஷன் என்ன தெரியுமா? அவர் நம்முடைய வலிகளை சுமந்தார். நம்முடைய வலிகளை சுமந்தார். தலைவலியை சுமந்தாரு, வயிற்று வலியை சுமந்தாரு, மூட்டு வலியை சுமந்தாரு, கால் வலியை சுமந்தாரு. இதுதான் அர்த்தம் அதுக்கு. புரியுதா? அப்போ ஆண்டவர் ஏற்கனவே இந்த வலியெல்லாம் சுமந்துட்டாங்க. இப்ப நம்ம சுமக்க தேவையில்லை. அப்ப தேவ சித்தம் என்ன? நாம சுகமா இருப்பதுதான் தேவ சித்தம். அல்லேலூயா. வியாதியோடு இருப்பது தேவ சித்தம் அல்ல. சீக்கிரமா நான் சொல்லியிருக்கேன். 5வது, தேவன் வியாதியை கொடுப்பதில்லை. 5வது தேவன் வியாதியை கொடுப்பதில்லை. ஏன்னா பைபிள்ல போட்டு சொன்னா நினைக்கிறாங்கன்னா, ஆண்டவர் அப்படியே இந்த வியாதியில அப்படியே என்ன பண்ண விட்டுட்டாரு, ஆண்டவர் கை விட்டுட்டாரு, ஆண்டவர் சோதிக்கிறாரு, ஆண்டவர் ஏன் இப்படி பண்றாரு.
அது பைபிள்ல போட்டிருக்கு, தேவன் ஒருவரையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. இருக்கா பைபிள்ல? சோதிக்கப்படுகிற எவனோ அப்போ அவன் தன் சுய இச்சையினால மீட்கப்பட்டு சிக்கென்று சோதிக்கப்படுகிறான். அப்போ வியாதியை ஆண்டவர் கொடுப்பதில்லை. வியாதியை கொடுப்பதில்லை. ஏன்னா அவர்கிட்ட என்ன இருக்குது? சுகந்தா இருக்குது. வியாதியை கொடுப்பாரு. அவர்கிட்ட இருக்குது என்ன இருக்குது? சுகந்தா இருக்குது. அப்ப வியாதி கொடுப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம நினைச்சுக்கிறாருன்னா ஆண்டவர் ஏன் அந்த வியாதி விட்டுட்டாரு, ஏன் இப்படி சோதிக்கிறாரு? ஒருவரையும் அவர் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. ஆமென். புரிந்து கொள்ளுங்கள். அதனால தேவன் வியாதியை கொடுப்பதில்லை என்று தெளிவா போட்டிருக்கு. அப்ப நம்முடைய வலி எல்லா வேதனையெல்லாம் ஆண்டவர் சிலுவையில சுமந்துட்டார். ஆமென். புரிந்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, கடைசியாக இந்த வியாதிக்கு காரணம் யாருங்க அப்படின்னு கேட்டா பிசாசு தான். ஆமென். வியாதி காரணம் யாரு? பிசாசு தான். தெளிவா போட்டிருக்கு பைபிள்ல. லூக்கா 13:16 வாசிங்க. ஆண்டவர் இயேசு பாருங்க, அதாவது அவர் ஒரு நாள் என்ன பண்றாரு, ஜபாலயத்துல தேவாலயத்துல என்ன பண்றாரு, உபதேசம் பண்றாரு. ஜனங்களுக்கு என்ன பண்றாரு, உபதேசம் பண்ணி கொடுக்குறாரு. அப்பொழுது அந்த இடத்துல யாரு, ஒரு கூனியான ஒரு அம்மா வராங்க இல்லையா, வராங்க. அப்போ அவங்க வரும்பொழுது ஆண்டவர் என்ன பண்றாரு, அவங்க சுகமாக்குறாரா? நல்லா கவனிங்க. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இதோ சாத்தான் 18 வருஷமா என்ன பண்ணிக்கிறான், கட்டி வைத்து. அப்ப இந்த வியாதி யாரால வந்தது? சாத்தானால வந்தது. தெளிவா சொல்லுதா? பைபிள் தெளிவா சொல்லுது, இந்த வியாதி சாத்தானால கொடுக்கப்பட்டது. அப்ப தேவன் வியாதியை கொடுப்பதில்லை. அல்லேலூயா. அவர் சுகத்தை கொடுக்கிற ஆண்டவர். அது மாத்திரமல்ல, யோபு 2:7 வாசிங்க பார்க்கலாம். தெளிவா போட்டு பாருங்க. யோபு 2:7. சாத்தான் பாருங்க. சாத்தா பாருங்க, யோபு என்ன பண்ணானா, உள்ளங்கால் தொடங்கி உச்சத்தலை முதல் கொடிய பற்களினால வியாதித்தான் சொல்லப்பட்டுட்டா. அப்ப வியாதி கொடுப்பது யாரு? சாத்தா. தெளிவா இருக்கா பைபிள்ல? அதனால புரிந்து கொள்ளுங்க. பைபிள்ல போட்டு யோவான் 10:10 திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறார். அப்போ நம்முடைய சுகத்தை திருட பிசாசு வருகிறா. இப்ப சுகத்தை திருட பிசாசு வரானா? வரான். இப்ப பாருங்க, நான் வந்துட்டானா என்ன ஆகும்? அவன் பாருங்க, தேவையில்லாத ஹாஸ்பிட்டல்ல என்ன பண்ணான்? ஆமா, நம்ம நடக்க வச்சிருவான். ஹாஸ்பிட்டல் நடக்க வச்சிருவான். அதுல எடுத்து அங்க போய் என்ன பண்ணுவான், ஸ்கேன் எடுக்க சொல்லுவாங்க, அப்புறம் ஆபரேஷன் பண்ண சொல்லுவாங்க. இதெல்லாம் சாத்தா பண்ற வேலை தான். அல்லேலூயா. நான் சொல்றேன், அப்படியெல்லாம் போகாதபடி, அப்படியெல்லாம் அந்த அளவுக்கெல்லாம் போகாதபடி நீங்க இப்பவே என்ன பண்ணணும்னா, இயேசு நம்முடைய ஆண்டவர், அவரே பரிகாரியாகிய கர்த்தர், அவர் தான் என்னை சுகமாக்குவர் என்று சொல்லி உங்களுடைய தழும்புகளாக நான் சுகமானேன் என்று விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை சுகமா என்று வைத்து ராமின்னு சொல்றீங்க. நம்முடைய ஆண்டவர் சுகமாக்குறவரா? நம்முடைய ஆண்டவர் யெகோவா ரப்பாவா? ஆண்டவர் நமக்கு இருக்கும் பொழுது நான் சொல்றேன், நீங்க எதற்கும் பயப்படாதீங்க. அவர் என்ன எப்ப கூப்பிட்டாலும், எந்த நேரத்துல கூப்பிட்டாலும் ஆண்டவருக்கு உதவி செய்யலாம். எல்லாரும் அப்படி எழுந்து நிக்கலாமா? கேட்ட வார்த்தையின்படி நம்ம எல்லாரும் கொடுத்து நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம். திருவிருந்து ஆராதிக்கிற அப்படின்னால எல்லாரும்